போல் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே அது பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லப்படும் பொழுது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையே கர்த்தருடைய வார்த்தை. அந்த கர்த்தருடைய வார்த்தை என்னத்தை சொல்கிறது? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்லுகிறது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனை அறியும் பொழுதுதான், அதனை விசுவாசித்து அதனை சரியான முறையில் அறிந்து நாம் விசுவாசிக்கும் பொழுது அதனுடைய பலாபலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22:21 வரையும் சொல்லப்பட்டிருக்கிற சகல வேத வாக்கியங்களும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வேறு எண்ணத்தோடு அந்த வேத வார்த்தைகளை நாம் அணுகுவோமாயிருந்தால் நாம் பெற வேண்டிய பலனை பெறாமல் இருப்போம். அதற்கு நாமே பொறுப்பேற்று கொள்ள வேண்டுமே தவிர தேவன் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:9. ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இதனை இன்னொரு விதமாக ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டது ஆங்கிலத்தில் இருக்கிற கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் மொழிபெயர்ப்போமாயிருந்தால் அது இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருந்தால் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார். இப்பொழுது எவனாகுதல் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதிருந்தால் அவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ இதை இப்போ நான் ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் இருந்ததை மொழிபெயர்த்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அது பொருத்தமான வேத வாக்கியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இப்பொழுது ஒன்று சொல்லப்பட்டு கிடக்கு. இந்த வார்த்தை தமிழிலே இல்லை. அப்போ இப்பொழுது ஒன்றதை பார்க்கும் பொழுது இப்பொழுதே ஒரு கிறிஸ்தவன் தன்னில பரிசுத்த ஆவியானவர் இல்லை, தான் ஆவிக்குட்பட்டிருக்கவில்லை என்பதை அவன் அறிந்து கொள்வானாயிருந்தால் இப்பொழுதே அதை அவன் பெற்றுக்கொள்ள முடியும் என்றது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால
தேவரே நீரங்களை எல்லோரையும் மீட்டு கொண்டீர், அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாயிருப்பதற்காக சோஸ்திரம். ஓ கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரே நீரங்களை முடிசூட்டினீர், அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். உம்முடைய உண்மைகள் புதியவைகளாயிருப்பதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். அருமையான பிதாவே, இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே முன்னின்று போதனையை செய்ய வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ கடைசி செய்தியில் இறுதியாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு கிறிஸ்தவனில் அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தும் பரிசுத்த ஆவியானவர் அவனில் சுறுசுறுப்பாக இயங்காமல் இருந்தால் அவன் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், லூக்கா 11:13 சொல்லப்பட்டிருக்கிறத சரியான முறையில் அறிந்து தேவனிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியை அவன் பெற்றுக்கொள்ள வேணும். அவன் கேட்டுக்கொள்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும் என்று சொல்லி லூக்கா 11:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படி பெற்றுக்கொண்டவன் அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேச வேணும் என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 2:4 அதனை உறுதிப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியினால் அந்நிய பாஷையை பேசாமல் ஒருவன் விடுவானாயிருந்தால், அந்த பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் ஆனால் அந்நிய பாஷையை நான் பேசவில்லை என்று சொன்னால் அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படவில்லை. அப்போ முதல் அடையாளமாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை ஒருவன் பேச வேணும். அப்படி பேசவில்லையா இருந்தால் அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படவில்லை. அவனிடத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய செயற்பாடு மந்தமாயிருக்கும். மத்தேயு 25 இதுதான் ஏற்பட்ட பிரச்சனை. 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருந்த நேரத்தில் அவரோட சேர முடியாமல் போனதுன்ற காரணம் என்ன? அவர்களுடைய விளக்கு அணைந்து போயிற்று. அவர்களுக்கு எண்ணெய் இல்லாததன் நிமித்தம் அவர்களுடைய விளக்கு அணைந்து போயிற்று. அப்போ அணைந்து போனபடியினால்தான் அநேகமான கிறிஸ்தவர்களிடத்தில் பரிசுத்த ஆவி மந்தமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவி இருக்கிறது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படும் பொழுது அவனில் செயற்பட்ட பரிசுத்த ஆவி மறுபடியும் அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாவிட்டால், அப்போஸ்தலர் 1:8 நிரப்பப்படாவிட்டால் 10 கன்னிகைகளின் உபமானத்தில் கூறப்பட்ட 5 புத்தி இல்லாத கன்னிகைகளின் நிலைமையே அந்த விசுவாசிக்கு ஏற்படும் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்வானாக. அவர்களுடைய தீவட்டிகள் பொறுத்த நேரத்தில் எண்ணெய், பரிசுத்த ஆவியை பிரதிபலிக்கிற எண்ணெய் இல்லாமல் அணைந்து போயிட்டே என்று சொல்லி மத்தேயு 25:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பெந்தகோஸ்தே சபை அல்லாத மற்ற கிறிஸ்தவ மார்க்கங்கள் இதனை முற்றாக நிராகரித்து தம்முடைய நியாயத்தை அவர்கள் நிச்சயமாகவே சமர்ப்பிக்கிறார்கள்.
நிச்சயமாகவே சமர்ப்பிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றும் வேத வசனத்திற்கு இசைவாக இல்லை. அப்போ வேத வசனத்திற்கு இசைவில்லாத மனுஷ நியாயங்களையும் மனுஷ கற்பனைகளையும் வேத பொருட்களுமே அன்றி வேறொன்றும் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்வதாயின் அத்தகைய மார்க்கங்களும் கிறிஸ்தவ சபைகளும் வேத வார்த்தைக்கு இசைவாக இல்லாவிட்டால் அவைகள் சட்டவிரோதமானவைகள் என்பதை நிச்சயமாக அறிந்து கொள்வீர்களாக. அவர்கள் பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குறதுனால அவர்களை விட்டு விலகு என்பதே தேவ கட்டளை. விசுவாசி அவதானமாயிருந்து அப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு விலகு என்பதே தேவனுடைய கட்டளை. இது பற்றி ரோமர் 16:17 அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்போ பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அவர் சொல்லுகிறது என்னன்னு சொன்னால், பரிசுத்த ஆவி தேவையில்லை. ஏற்கனவே நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். இனி இருக்கா நிரப்பப்பட வேண்டியதில்லை, அந்நிய பாஷை பேச வேண்டியதில்லை. இந்த மாதிரி தங்களுடைய தர்க்க வாதங்களை சமர்ப்பிக்கிற மனுஷர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இடறல்களை ஏற்படுத்துகிறார்கள். அப்போ அவர்கள் அப்படியான இடறல்களை ஏற்படுத்துகிறபடியினால் அவர்களை விட்டு விலகு என்பது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. ஒருவனுடைய விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் வேத வாக்கியமே பிரமாணமாகும். மறுபடியும் சொல்லுகிறேன், ஒருவனுடைய விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் வேத வாக்கியமே பிரமாணமாகும். அடுத்ததாக அந்த வேத வாக்கியம் ஆவிக்குரிய முறையில் நிதானிக்கப்பட வேண்டும். அப்போ வேத வாக்கியத்தின்படி தான் நான் சொல்கிறேன் என்று சொன்னால் அது ஆவிக்குரிய கருத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா, அது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பது தான் இப்போ இருக்கிற பிரச்சனை. அநேகமானவர்கள் நாம் வேதத்தின்படி சொல்லுகிறோம் என்றவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய வெளிப்பாட்டை பெறாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனபடியால் வேத வாக்கியம் ஆவிக்குரிய முறையில் நிதானிக்கப்பட வேண்டும். ஆதி சபையின் அஸ்திபாரமாக விசுவாசம் இருந்தது. அவர்கள் ரட்சிப்புக்கு விசுவாசத்தையும் வல்லமைக்கு பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்நானத்தையும் அதனால் நிரப்பப்பட்டதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேசியும் நோயாளிகளை குணமாக்குவதற்கு குணமாக்கும் பலத்தையும் பெற்று நோயாளிகளை குணமாக்கினது மட்டுமல்ல, உயிர் தெழுதலையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் வல்லமையாக உபதேசித்து பெரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பித்தார்கள். பெரும் அற்புதங்களையும் அதிசயங்களும் ஆதி சபையில் இருந்தவர்கள் நடப்பித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வாசனை இப்பொழுதும் கிறிஸ்தவ சபைகளில் காணப்பட வேண்டும் அல்லவா? ஆதி சபையில் இல்லாத எதனையும் எந்த சபையில் உள்ளவர்கள் அதை தங்களை வேறு ஏதாவது வித்தியாசம் ஆதி சபையில் இல்லாததுகளை தங்களுடைய சபையில் நடைமுறைப்படுத்துகிறவர்கள் அவர்களுடைய செய்கைகள் ஒன்றும் தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்போ ஆதி சபையில் இருந்த அதே வாசனை தற்போதைய சபைகளிலும் இருக்க வேண்டும் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ சுவிசேஷம் என்பது இயேசு ரட்சிக்கிறார், இயேசு பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்நானம் செய்கிறார், இயேசு குணமாக்குறார், இயேசு விடுதலை செய்கிறார், இயேசு மீண்டும் வருகிறார் என்பதே ஆகும். இதுதான் சுவிசேஷம், இதுதான் குட் நியூஸ். அப்போ இந்த குட் நியூஸ் தான் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இந்த வாசனை இல்லாத எந்த கிறிஸ்தவ சபைகளும் தேவனுடைய சபைகள் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவைகள் சமூக ஸ்தாபனங்கள். அங்கு தேவனுக்குரிய எதுவும் நடப்பதில்லை. மாம்சத்துக்கு அவர்கள் ஊழியம் செய்கிறார்களே தவிர தேவனுக்குரிய எதையும் அவர்கள் செய்வதில்லை, ஆவிக்குரிய எதையும் அவர்கள் செய்வதில்லை. அங்கு தேவனுக்குரிய எதுவும் நடப்பதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றிய யாவையும் நிஜமாக்குறவர் பரிசுத்த ஆவியானவர். கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியது எல்லாவற்றையும் ஒரு விசுவாசிக்கு நிஜமாக்குறவர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை உதாசீனம் செய்தால் அவர் விசுவாசியினுடைய வாழ்க்கையில் செய்ய விரும்பும் எதனையும் செய்ய முடியாமல் போய்விடும். பரிசுத்த ஆவியானவருடைய சுயாதீனமான செயற்பாட்டுக்கு நாம் இடம் கொடுக்காமல் விட்டால் அவர் பலவந்தமாக எதையும் நம்மில் செய்ய மாட்டார் என்பதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசியை வற்புறுத்துவது ஒரு பொழுதும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி அல்ல. அப்போ அவருக்கு நாம் இடம் கொடுக்காவிட்டால், அவருக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்காமல் விட்டால், அவர் சொல்கிறதற்கு நாம் கவனம் செலுத்தாமல் விட்டால் பலவந்தமாக எதனையும் நம்மில் அவர் புகுத்துவதில்லை என்பதை நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் வெளியிலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத காதுள்ளவன் கேட்க கடவன். அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு காதில்லை. ஆனபடியால் ஏன் காதில்லை? அவர்கள் மதத்தை பின்பற்றுகிறபடியினால், மத செயற்பாடுகளை பின்பற்றுகிறபடியினால் காது மந்தமாய் போய் ஏசையாவின் தீர்க்க தரிசனம் அவர்களில் நிறைவேறி இருக்கிறது. இதன் நிமித்தமே 7 தரம் அப்போ 7 சபைகளிலேயும் 7 தரம் பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். ஆவியானவருக்கு இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத காதுள்ளவன் கேட்க கடவன் என்று தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் எந்த விதமான பைபோஸும் பரிசுத்த ஆவியானவரில் இருக்க மாட்டாது. பலவந்தம் இங்கே ஆகுதல் இருக்குமாயிருந்தால் நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள், அது பரிசுத்த ஆவி இல்லை. அப்போ அது என்ன ஆவி? அசுத்த ஆவி, சாத்தானுடைய ஆவி. சாத்தானே பலவந்தப்படுத்துவான். பரிசுத்த ஆவியானவர் ஒரு பொழுதும் பலவந்தப்படுத்துவதில்லை என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக கணிசமான பெந்தகோஸ்தே சபையினரும் காரிஸ்மெட்டிக் சபையினரும் பரிசுத்த ஆவிக்குள் ஞான ஸ்நானம் செய்யப்பட்டிருந்தும் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை கெட்டியாக கடைப்பிடிக்காததன் நிமித்தம் அவர்களில் பரிசுத்த ஆவியானவருடைய செயற்பாடு வரையறுக்கப்பட்டதாகவே இருக்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக அசுத்த ஆவிகளின் செயற்பாடு, அசுத்த ஆவிகள் அவர்களை கொடுமைப்படுத்தும். அப்போ அசுத்த ஆவிகளின் செயற்பாடு சபைகளில் தாராளமாக நிறைந்து போயிருக்கிறது.
இருக்கிறது. இதனை அப்போஸ்தலர் பவுல் கொரிந்தியர் சபையில் சொல்லியிருந்தார். அது வேறொரு ஆவி, மனுஷரே அது வேறொரு ஆவி. 2 கொரிந்தியர் 11:4 தெளிவாக பிரகடனப்படுத்தி இருந்தார். அது பரிசுத்த ஆவி இல்லை, கிறிஸ்தவர்களே அது பரிசுத்த ஆவி இல்லை, அது அசுத்த ஆவி என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தார். இப்படி இருக்க நம்முடைய சரீரத்தின் அங்கங்கள் கிறிஸ்துவின் அவயவங்களாக இருக்க வேண்டும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் கிறிஸ்துவின் அவயவங்களாக இருக்க வேண்டும் என்பது பற்றி பரிசுத்த ஆவியானவர் 1 கொரிந்தியர் 16:15-20 சொல்லப்பட்டதை கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். நம்முடைய அங்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் அவயவங்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் பவுல் அப்போஸ்தலர் மூலம். அப்போ நம்முடைய சரீரத்தின் அங்கங்கள் எந்த காலத்திலும் கிறிஸ்துவனுடைய அவயவங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 6:15-20 அவர் சொன்னது என்னென்று சொன்னால், உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 3:16 கேட்கிறார் என்ன மாதிரி என்று சொன்னால், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசமாயிருக்கிறார் என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? ரோமர் 6:3 சொல்லியிருக்கிறார். இப்போ ரோமர் 1 கொரிந்தியர் 6:15 சொல்லுகிறார், உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? கவனமாக கேளுங்கள், மிக முக்கியமாக. இதனால தான் அநேகமான கிறிஸ்தவர்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக நடக்கிறதே தவிர அவர்கள் ஆவிக்குட்பட்டவர்களாக நடப்பதில்லை. அதுக்கு காரணத்தை பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்கள் இருப்பீர்கள். அப்போ என்ன சொல்லப்பட்டு கிடக்குது? காரணம் மிஞ்ச தெளிவாக சொல்லப்பட்டு கிடக்கு. ஏன் அப்போ பரிசுத்த ஆவியானவர் செயற்படாமல் இருக்கிறார்? ஏன் பரிசுத்த ஆவியானவர் மந்தமாக இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் செயற்பட்டால் அந்த உணர்வு ஏன் எனக்கு இல்லாமல் போனது என்று சில கிறிஸ்தவர்கள் கேட்பது வழக்கம். அதற்கு பதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6:15-20 அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? வேறொரு ஆவிக்கு சொந்தமாக கொடுக்கலாமா? கிறிஸ்துவுக்கு உங்களுடைய அங்கங்களை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கும் பொழுது உங்களுடைய அங்கங்களை வேசிக்கு கொடுக்கலாமா? வேறொரு ஆவிக்கு கொடுக்கலாமா? அசுத்த ஆவிக்கு கொடுக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. 16வது, வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாயிருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. திரும்பியும் அவர் சொல்லுகிறார், அறியீர்களா? அதனுடைய அர்த்தம் என்ன மாதிரினால் வேசியோடு இசைந்திருக்கிறவன். அப்போ வேறொரு விசுவாசத்தை பின்பற்றி வேறொரு ஆவியோடு இசைந்திருக்கிறவன் அந்த ஆவியினுடைய அங்கம் சரீர அங்கத்தை உடையவனாக இருக்கிறான் என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு சென்றிருக்கிறவனும் அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள். அசுத்த ஆவிகளோட தொடர்பு கொள்றதை விட்டு விலகுங்கள். அதுதான் சொல்லி கிடக்கு.
இருக்கு. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லும் பொழுது குறிப்பாக எதை சொல்லப்பட்டிருக்கிறது? ஆவிக்குரிய வேசித்தனத்தை சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி ஆவிக்குரிய வேசித்தனம் ஏற்படும்? இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி வேறொன்றுக்கு தன்னுடைய விசுவாசத்தை திசை திருப்பும் பொழுது, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், வேறொன்றுக்கு தன்னுடைய விசுவாசத்தை, தேவனால் தனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை விட்டு விலகி வேறொன்றுக்கு போகும் பொழுது அவன் வேசித்தனத்தில் ஈடுபட்டிருக்கிறான். ஒரு ஆவியோட தொடர்பு கொண்டிருக்கிறான், அசுத்த ஆவியோட தொடர்பு கொண்டிருக்கிறான். ஆனபடியால் கட்டளை என்ன? வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள், ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அசுத்த ஆவி உங்களை விடமாட்டுது, ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்கள் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? திருப்பி திருப்பி அறியீர்களா? அறியாமல் இருக்கிறீர்களா? வேசியோடு தொடர்பு கொள்கிறீர்களா என்று சொல்லி அவர் கேட்கிறார். அப்போ கிரயத்து கொள்ளப்பட்டீர்களே என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, கிரயத்து கொள்ளப்பட்டீர்களே. இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினால உங்களை விலை கொடுத்து வாங்கினாரே. எப்படி நீங்கள் இதை மறக்கக்கூடியதாக இருக்குது? எப்படி வேறொரு விசுவாசத்துக்கு போகக்கூடியதாக இருக்குது? எப்படி ஒரு வேசிக்கு நீங்கள் செவி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறான்? வேசி என்று சொல்லும் பொழுது ஆவியலை அசுத்த ஆவியல், இயேசு கிறிஸ்துவை விட்டு திசை திருப்புற அசுத்த ஆவிகளுக்கு எப்படி நீங்கள் செவி கொடுப்பீர்கள்? கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரியே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து பல்வேறு விதமான கிரியைகளுக்கு திரும்பி இருக்கிறதன் மூலம் அவர்கள் வேறொரு விசுவாசத்தை உடையவர்களாக இருந்து வேறொரு ஆவி அவர்களை ஆக்கிரமித்திருக்கிறத நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆனபடியால் ஆண்டவர் கேட்கிறார், நம்மானால் நீங்கள் கிரயத்து கொள்ளப்பட்டீர்களே, எப்படி நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டீர்கள்? என்னுடைய இரத்தத்தை நான் சிலுவையில் சிந்தி அந்த இரத்தத்தினால நான் உங்களை விலைக்கு வாங்கி கொண்டேனே. ஆகையால் உங்களுடைய சரீரங்கள் என்னுடைய சரீரங்கள், நான் விலை கொடுத்து வாங்கின சரீரங்கள், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ உங்களுடைய ஆவியும் உங்களுடைய சரீரமும் இடைவிடாமல் தேவனை மகிமைப்படுத்த வேணும். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்தாரே, தன்னையே பலியாக கொடுத்து அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலம் உங்களை விலை கொடுத்து வாங்கி அந்த இரத்தத்தினால பாவ நிவர்த்தி செய்து உங்களுடைய பாவத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை தந்து உங்களை விலைக்கு வாங்கினாரே. கிரயத்து கொள்ளப்பட்டீர்களே, உங்களுடைய அங்கங்கள் எல்லாம் அவருடையதல்லவோ? அப்படி இருக்க எப்படி நீங்கள் உங்களுடைய அவயவங்களை பிசாசுக்கு கொடுப்பீர்கள்? அசுத்த ஆவிக்கு கொடுப்பீர்கள்? எப்படி அசுத்த ஆவிகளோட வேசித்தனம் நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் 1 கொரிந்தியர் 6:15-20
பவுல் அப்போஸ்தலன் மூலம் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் கேட்டுக்கொள்ளுகிறார். இதன் நிமித்தமே நீங்கள் ஆவிக்குட்பட்டவர்களாக இருக்காமல் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் சற்று விவரமாக பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.